சொன்ன இந்த மினியேச்சர் ஸ்டெப்ஸ் இதுதாங்க. 3 படிக்கட்டுல இருந்து இவங்க கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. இது மினியேச்சர் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு சைஸ் தெரியணும் இல்லைங்க. பாருங்க, என்னோட விரல்ல விட பாதி தான் இருக்கு ஆக்சுவலி. இது வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இது வந்து மினியேச்சர். ஸோ இந்த மினியேச்சர் பார்த்தீங்கன்னா, ஒன்று வீடு காம்பேக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ், அண்ட் அதுக்கப்புறம் இல்லாமல் ரொம்ப ஏஜ்டு பீப்புளுக்கு மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக அவங்களால ஹேண்டில் பண்ணிட முடியும். எல்லா கோலு ஐட்டம்ஸும் இருக்குது. நம்ம வந்து யூனிக்காக இருக்கிறத மட்டும்தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கோலு வைக்கும் போது யூஸ் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரப்பாச்சி பொம்மைகளும் அவைலபிள் இருக்குங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யுவர் சேனல் பிரக்யாவிலா. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம், நான் அந்த மாதிரி திங்ஸை கையில் வைக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கொலு கிட்ட வந்துருச்சு, அதுக்கான ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஷாப்போட பேர் பார்த்தீங்கன்னா டெக்கர் துனியா, கேகே நகரில் இருக்குது. நான் எக்ஸாக்ட் அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இவங்க கிட்ட என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலெக்ஷன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது ப்ராஸில் இருக்கிறது. ஸோ இது வந்து இங்கே பாருங்கள், ஹேங்கும் பண்ணிக்கலாம், இல்லை டேபிளில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொலுவில் வைக்கவும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வுட்டில் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகான மினியேச்சர் ஸ்டேச்சூஸ், ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஷாப்போட ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினியேச்சர் கொலு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீடு வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, அதில் நிறைய இந்த மாதிரி பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு பண்ண முடியாது அப்படின்னு நிறைய இருக்கும். ஸோ உங்கள் வீட்லேயும் கொலு வைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இந்த ஷாப்பில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. எஸ், மினியேச்சர் ஸ்டெப்ஸ் கொலு அப்படின்னு இருக்காங்க. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸ்லேருந்து இவங்க கிட்ட ஸ்டெப்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது. 3 ஸ்டெப்ஸ்லேருந்து 3, 5 அந்த மாதிரி படிக்கட்டுலாம் இருக்குது, அதுவும் மினியேச்சர்ஸில். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இவங்க கிட்ட டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ்லேயும் கொலுஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போது ட்ரெண்டிங்காக இருந்த அயோத்தி ராமர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கொலு எல்லாமே இவங்க கிட்ட இருக்குது. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? நான் சொன்ன இந்த மினியேச்சர் ஸ்டெப்ஸ் இதுதாங்க. 3 படிக்கட்டுலேருந்து இவங்க கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. இது பாருங்க, என் கை ஒரு அளவுக்கு தான் இருக்கு. ஆக்சுவலி ஒரு 1 ஃபீட் அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இது வந்து மினியேச்சர் 3 ஸ்டெப்ஸில் இருக்கிற ஒரு சாம்பிளுக்கு சும்மா வச்சுருக்கோம். இந்த ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வுட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் எந்த ஃபேடும் ஆகாது. அண்ட் எம்டிஎஃப்ல அந்த மாதிரி இல்லை, பியூர் வுட்டில் பண்ணியிருக்காங்க. இது வந்து டேமேஜும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி, கேரி பண்ணுறதுக்கும் ஈஸியான ஒரு ஸ்டெப்ஸில். இவங்க ஸ்டார்டிங் இதுதான். இவங்ககிட்ட ஸ்டார்டிங்னா இந்த ஸ்டெப் தாங்க. ஸோ வித்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அண்ட் 1 ஃபீட் அளவுக்கு தான் இருக்குமே. 3 ஸ்டெப் இருக்குது. பக்கத்தில் 2 வந்து தியா ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட்டில் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மினியேச்சர், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இவங்ககிட்ட இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்லேயும் இவங்ககிட்ட ஸ்டாச்சூஸ் இருக்குது. ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ கிளே கொலுவை விட இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறவங்க இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது வந்து மினியேச்சர். ஸோ இந்த மினியேச்சர் பார்த்தீங்கன்னா, ஒன்று வீடு காம்பேக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ், அண்ட் அதுக்கப்புறம் இல்லாமல் ரொம்ப ஏஜ்டு பீப்புளுக்கு அந்த பேக்கிங்லாம் மேலே எடுத்து வைக்கிறதோ எடுக்கிறதோ அந்த மாதிரி வெயிட்டான பொருள்லாம் எடுக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி மினியேச்சர் கொலு வந்து ரொம்பவே இப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் இவங்க கிட்ட ரொம்பவே ஸ்பெஷாலிட்டி. மினியேச்சர்னு உங்களுக்கு சொன்னால் தெரியாதுல்ல, ஃபோனில் பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் நான் உட்காந்தே காமிக்கிறேன். என்னை விட ரொம்ப ஹைட் கம்மி. இது வந்து ஆக்சுவலி 5 படிக்கட்டு இருக்குது. இதில் வந்து இந்த வந்து தியா படிக்கட்டு. ஸோ இதுவுமே உங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் இந்த மாதிரி விளக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஆல்ரெடி பொம்மைகள் இருக்குது, அதை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதுலேயும் பாருங்கள், 5 படிக்கட்டுக்கு உண்டான எல்லா பொம்மைகளுமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது. இது அதை விட சின்ன சைஸு. நான் இதாவது சொன்னேன், 1 ஃபீட் தான் இருக்குமே 3 படிக்கட்டில் வரக்கூடியது. நான் சொன்ன மாதிரி ப்ராஸ். ஸோ ப்ராஸில் வரக்கூடிய சிலைகள்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்போட ஸ்பெஷாலிட்டி. இது ரொம்பவே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால் இது வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ப்ராஸில் வைக்கக்கூடிய கொலு பார்த்தீங்கன்னா ப்ராஸில் எல்லா வெரைட்டிஸுமே இவங்ககிட்ட இருக்குது. அதே மினியேச்சர் சிலைகளும் அவைலபிள் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் தியா படிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டெப்ஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது அந்த கிளே பொம்மைகளை, அதனால தான் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக அவங்களால ஹேண்டில் பண்ணிட முடியும். இதுவுமே பார்த்தீங்கன்னா 5 படிக்கட்டில் இருக்கக்கூடிய ஒரு மினியேச்சர் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ மினியேச்சர் கலெக்ஷன்ஸ்க்காகவே பொம்மைங்களும் ரொம்ப அழகாக மினியேச்சரில் இருக்குது.
இதுலேயும் பாருங்கள் தசாவதார செட்டு. ஸோ அதுக்கப்புறம் கண்ணன் கூட இருக்கிற அந்த பெண்களோட கார்த்திகை பெண்களோட செட்டுன்னு அழகாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினியேச்சரில். மினியேச்சர் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு சைஸ் தெரியணும் இல்லைங்க. பாருங்கள், என்னோட விரலை விட பாதி தான் இருக்குது ஆக்சுவலி. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து சிலைகள் வந்து நான் சாம்பிளுக்கு வச்சுருக்கேன். இங்கே இன்னும் நிறைய சிலைகள் இருக்குது. ஸோ சைஸ் உங்களுக்கு நான் தெரியறதுக்காக. அண்ட் இது வந்து தெரியுதுல்ல உங்களுக்கு, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண பொருட்களோட வீட்டு உபயோக பொருட்களும் இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே ப்ராஸில் இருக்குங்க. ஆக்சுவலி இது ரொட்டேட் ஆகுதுங்க, நல்லா இருக்கே. சரி, ரொம்ப அழகாக இருக்குங்க. உரல், இது வந்து உளுந்து வந்து இப்படி அரைப்பாங்க. இது ஆக்சுவலி எனக்கு பேர் தெரியல. இந்த மாதிரி மினியேச்சர்ஸ் கலெக்ஷன்ஸும் இருக்குங்க. இதுதான் நான் சொன்ன 5 படிக்கட்டுகள் கொண்ட ப்ராஸில் உள்ள குலு செட்டு. இதுலேயும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு மினியேச்சர்ஸ் தான் இருக்குது. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்க. அண்டு ப்ராஸில் குலு செட்டு நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்களும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது, ஆன்லைன் டெலிவரியும். இது கலசம் பார்த்துருக்கீங்களா? ஸோ கலசம் எப்படியுமே சென்டரில் வைப்பாங்க. அதுவுமே நாங்கள் வந்து ப்ராஸில் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து செப்பரேட்டாகவும் இருக்குது. ஸோ செப்பரேட்டாக தான் இருக்குது, அதனால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, இதுதான் மினியேச்சர் நான் சொன்னேன். மினியேச்சருக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இவங்ககிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்டெப்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி இன்னும் மினியேச்சரில் வரக்கூடிய இந்த மாதிரி பேர்ட்ஸு, நம்ம கீழே வந்து பார்க் செட்டப் பண்ணுவோம், இந்த மாதிரி வைக்கிறதுக்கான ஒரு மினியேச்சர் கலெக்ஷன்ஸ் என் கையில் இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து நான் இப்படி வச்சு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு சைஸ் தெரியும். பைக்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க, பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒன்னொன்றும் ஒரு கலெக்ஷன், குட்டி பொம்மைங்கள்லேருந்து அனிமல்ஸ்லேருந்து பேர்ட்ஸ்லேருந்து எல்லா வகையான மினியேச்சர் டாய்ஸும் இவங்ககிட்ட இருக்குது. இது ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிப்பீங்க, அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸு. இந்த கடையில் வந்து நார்மலாக எல்லா குலு ஐட்டம்ஸும் இருக்குது. நம்ம வந்து யூனிக்காக இருக்கிறத மட்டும்தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த விநாயகர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. ஆர்மி விநாயகர் ரொம்ப அழகாக இருக்காங்க. கேப்பு, கன்னு தெரியுதா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக? ஸோ இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இவங்கக்கிட்ட இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல் ப்ரைஸில் தான் இவங்க சிங்கிள் பீஸும் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் டெலிவரியும் ஆப்ஷன் இருக்குது. உங்களால் வர முடியல அப்படின்னா இவங்களோட வெப்சைட் கொடுக்குறேன். இங்கே இருக்கிற ஒரு பொருளுமே அவங்களோட வெப்சைட்லேயும் இருக்குது. நீங்கள் பார்த்து ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட ப்ரைஸ் டீட்டெயிலும் அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பீஸ் கூட அவைலபிள் இருக்குது டெலிவரிக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாயர். ஸோ விநாயகர்லேயே லாயர் விநாயகர் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விநாயகருக்கு காமிக்கிறாருங்க. இந்த விநாயகர் தான் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அவரோட எலியோட அழகாக பட்டம் விட்டு விளையாடுறாரு. பட்டத்துக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட்டு ட்ராவல். ஸோ இவங்க வந்து ஊருக்கு போகிற மாதிரி லக்கேஜ் பேக்கோட அழகாக பாய் சொல்லிட்டு போகிறாங்க. விநாயகர்லேயே டிஃப்ரெண்ட்டான விநாயகர்ஸ் மட்டுமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அண்டு ஒன்றுமே ரொம்ப யூனிக்காக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் கல்லில் விநாயகர் மாதிரி. அண்டு இதெல்லாமே காமனாக இருக்கிற விநாயகரில் கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா எழுதுகிற மாதிரி, ஸோ ஹோம்ஒர்க் பண்ணுற மாதிரியான விநாயகர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே இருக்கிறதெல்லாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நிறைய விநாயகர் சிலைகள்லாம் பார்த்துருப்போம். காமனாக இருக்கிற சிலைகளும் இவங்கக்கிட்ட இருக்குது. பேப்பர் மேஷ் அண்ட் கிளே பொம்மைகள் இருக்குது. அண்ட் இவங்கக்கிட்ட இன்னொரு விஷயமும் பார்த்திங்கன்னா ப்ராஸில் வைக்கிற குலு ஐட்டமும் இருக்குது. ப்ராஸ் ஐட்டம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அவங்கக்கிட்ட ரொம்பவே ஸ்பெஷலாக அதுவுமே போயிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ மியூசிக்கல் லவர் நீங்கள் அப்படின்னா இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து தனித்தனியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனிய பெட்டி. இது வந்து பிளேட் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க அழகாக. இது நம்ம செப்பரேட்டாக வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வீணை, இது 2 தபேலா. ஸோ இது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நீங்கள் ஒரு மியூசிக் லவராக இருக்கீங்க, இது வந்து உங்கள் குலுவில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த க்யூட்டான செட்டு அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறதுலாம் செட்டு. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி செட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அது பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குழந்தைய தொட்டிலில் போடுற மாதிரி ஒரு செட்டு. ஸோ அதில் அப்பா அம்மா கூட ரிலேஷன்ஸ்லாம் இருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்யாண செட்டு. ஸோ ஒரு திருமண நிகழ்வு அழகாக காமிக்கிற மாதிரி ஒரு ஃபுல் செட்டு அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழகாப்பு. ஸோ வழகாப்பு நடக்கிற மாதிரி அழகான சீர்வரிசையோட பொண்ணு உட்காந்துட்டு இருக்க மாதிரி க்யூட்டான ஒரு செட் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகை செட்டு. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் வந்து பேப்பர் மேஷில் செய்யக்கூடிய கிளே பொம்மைகள்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர். ஸோ இந்த மாதிரி செட் வெரைட்டிஸும் இவங்க கிட்ட ரொம்ப யூனிக்காக அழகாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா கோவில் கோபுரம். ஸோ ரொம்ப அழகாக அண்ட் இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லாத யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் இந்த இடத்துல அவைலபிள் இருக்குது. கிட்ட பார்த்தீங்கன்னா உடனில் வந்து நிறைய இந்த மாதிரி மாடம்லாம் இருக்குது. ஆக்சுவலி விளக்கு மாடம் இது. அழகாக பெயிண்ட் பண்ணி கோலம்லாம் போட்டே கொடுத்துருக்காங்க. என்னோட கை பாருங்கள், இது விளக்கு மாடம். இதில் வந்து இது இன்னும் பெரிய சைஸு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்டில் கொடுத்துருக்காங்கங்க. அதனால எந்த டேமேஜும் ஆகாது. MDF அந்த மாதிரி இருந்ததுனா தான் உங்களுக்கு தண்ணி பட்டா ஊறிடும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து விளக்கு மாடம். இதுவுமே பார்த்தீங்கன்னா கமச்சமன் விளக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உடன்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா வீடு மாதிரி இருக்கிற விளக்கு மாடம். இதுவுமே கமச்சமன் விளக்குக்காக வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி விளக்கும் நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி உட்ல வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா யூனிக்கா வந்து கிரியேட்டிவா வச்சிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அழகா இருக்கு. ஸோ 2 கார்னர்லயும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொலு வச்சுட்டு நீங்க 2 கார்னர்ல இது மாதிரி ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கோலம் போடுவாங்க இல்லையா, அந்த சரவணபாகம் இந்த மாதிரி மந்திரங்களும் இவங்க வந்து உட்டில் வச்சுருக்காங்க. அதுதான் இவங்களோட ஸ்பெஷல் அண்ட் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான விஷயமும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குபேர யந்திரம். இந்த மாதிரி மாவில் கோலம் போடுவோம். இந்த மாதிரி கொலு வச்சு கீழே லாஸ்ட் படிக்கில் இந்த மாதிரி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அழகாக. ஸோ இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது, பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே உட்டில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொலு வைக்கும் போது யூஸ் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரப்பாச்சி பொம்மைகளும் அவைலபிள் இருக்குங்க. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸும் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஆன்லைன் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கலாம். டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது, டைமும் இருக்காது. ஸோ இது வந்து சீசன் டைம்ன்றதால க்ரௌடும் அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸோ டேரெக்டாக வந்து வாங்கினீங்கனாலும் சரி, வெப்சைட் மூலயமா வாங்கினீங்கனாலும் சரி, சேம் ப்ரைஸ் தான் வரும். நீங்கள் எந்த ஊர் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, சென்னையில் எங்கே இருந்தாலும் இல்லை வேறு எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒரே ப்ரைஸில் தான் இவங்க தந்துட்டுருக்காங்க. அதனால ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரவே வராது. டேரெக்டாக போய் வாங்கினா தான் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு இல்லை. ஸோ வெப்சைட்டில் என்ன ப்ரைஸ் போட்டிருக்காங்களோ அதே ப்ரைஸ் தான் ஷாப் வந்து விசிட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெப்சைட் போய் வாங்குறது தான் நான் பெஸ்ட்டுன்னு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இவங்க கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் வெப்சைட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்ககிட்ட இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டும் அவைலபிள் இருக்குது. ஸோ குலுவுக்கு வந்தவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இவங்ககிட்டயே ஸ்பெஷலான ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸும் இவங்க வச்சுருக்காங்க. லைக் பேகு, பவுச்சஸ், அந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் இவங்ககிட்டயே இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்கன்னா குலுவும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அண்ட் வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கும் இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். அந்த அழகான பேப்பரில் வரக்கூடிய மாலைகள் அதெல்லாமே இவங்ககிட்ட இருக்குது. நான் கடையை ஒரு தடவை ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குலுவுக்கு 2 சைடில் இந்த மாதிரி தொங்க விட்டிங்கன்னா அழகாக இருக்குங்க. இது எல்லாமே ப்ராஸ் கலெக்ஷன்ஸ். ஒரு சைடில் ஃபுல்லாக அண்ட் ஒரு சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ளே ஐட்டம்ஸ், க்ளே பொம்மைகள் அண்ட் ஹேங்கிங்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இது எல்லாமே தோரணம் அந்த மாதிரி தொங்க விடுறதுக்கு அண்ட் ஸ்க்ரீனு, பேப்பரில் மாலைகள், பிளாஸ்டிக் மாலைகள்னு எல்லா வெரைட்டியுமே இவங்ககிட்ட இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூல் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சுங்க. ஸோ இது மேலே நீங்கள் ஏதாவது குலு பக்கத்தில் ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய க்ரியேட்டிவான இது வந்து எலிஃபண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஃபுல்லாக அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இது வந்து க்ளே, அதுவுமே மண்ணில் செய்கிற ஒரு அழகான ஐட்டம்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அழகாக இருக்குது. வாழைப்பூ, பாகற்காய், மிளகாய், குடமிளகாய். ஸோ அழகாக இருக்குங்க இதெல்லாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி பேஸ்கெட்டும் எங்ககிட்ட இருக்குது, அழகான பேஸ்கெட்டும். ஸோ இந்த மாதிரி மினியேச்சர்ஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து சென்டரில் தண்ணி ஊற்றி பூ வச்சுட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் விளக்கு வச்சுக்கலாம். அது ஆக்சுவலி கேண்டில் விளக்கு இருக்கு இல்லையா, அது மாதிரி வச்சுக்கலாம். இதில் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி யூனிக்கான ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு மறக்காமல் இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கோலுவை ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஷாப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் சைனிங் ஆஃப் விஷ்ணுபிரியா.